Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே 17 நாட்கள் காண கிருபை கொடுத்திருக்கிறார். கடந்த 3 வாரங்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்த தேவன் இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே வரத்தக்கதாக அவருடைய அன்பு, தயவு, கிருபை, இரக்கம் இந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தினவர், நம்மை வழிநடத்தினவர், நம்முடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் காண பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன், அந்த மகத்துவமான தேவனுக்கு, மகிமையான தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு இந்த நல்ல வேளையிலே அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி நாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா அப்பா உம்மை துதிக்கிறோம். அன்பானவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். பதிகாரியே உம்மை துதிக்கிறோம். ஜீவ அப்பமே உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே உம்மை துதிக்கிறோம். பாவக்கட்டுகளில் இருந்தும் ஆண்டவரே, எல்லா அடிமைத்தனத்தில் இருந்தும் ஆண்டவரே, எல்லா உலக வழிபாடுகளில் இருந்தும் எங்களை விலக்கி பாதுகாத்தவரே, எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே, ஜீவனின் அதிபதியே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா நீரே துதிக்கு பாத்திரர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நீர் மகிமையின் தேவன், மாட்சிமையுள்ளவர், அதிசயமானவர், அற்புதமானவர். அப்பா நீர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்த தேவன். எங்கே என் நாமத்திலே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கு, அவள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரப்பா. நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய், எங்கள் மத்தியிலே இருக்கிற தேவனாய், எங்களோடு கூட ஆண்டவரே கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாய், எங்களுக்கு முன் சென்று பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாய், நம்முடைய தூதர்களை கொண்டு எங்களுக்கு ஆண்டவரே எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறீரப்பா. நீர் மகிமையின் தேவனாய் இருக்கிற அப்படிப்பட்டவருக்கு நன்றி சொல்லி ஆராதனையை ஒரு விஷயம் கூட உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். பாடல் மூலமா இவை மகிமைப்படும். உடைய அன்பை, உடைய இரக்கத்தை நினைத்து நாங்கள் உண்மை கனப்படுத்த தேவ தயவு மட்டும் கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெற நீர் ஆசீர்வதி. எங்களோடு இணைந்துள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவர் தாமை பலப்படுத்தி வழிநடத்திற்காய் நன்றி சொல்லி இந்த நாளிலும் அவர்கள் விடுதலையோடு ஆராதிக்க கிருபை கொடுத்தற்காய் சோதரி. வர தடப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விஷயம் கண்ணோக்கிப்பார். அவர்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்த தேவன் எல்லா தடைகளை எடுத்து போட்டு ஒரு கூட்டம் ஜனங்களாய் ஆராதிக்க விடுதலையோடு உண்மை மகிமைப்படுத்த தேவ இரக்கம் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டுமா. உண்மை பற்றி அறியாத ஜனங்களும் அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட உண்மை அறிந்து கொள். இந்த நாள் ஒரு கிருபையின் நாள், இரக்கத்தின் நாள், தேவ தயவின் நாள் என்ற உணர்வு அவர்களுக்கும் கிடைக்கத்தக்கதாய் தேவன் பெரிதான காரியங்களை செய்ய போறக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே மகிமைப்படும். தொடர்ந்து உடைய இரக்கம் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் இந்த வேளையிலே பாடலை பாடி கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனை நாம் பாடல் மூலமாக ஒவ்வொரு நாளும் அவரை பாடும்படியா தேவன் நமக்கு பெரிதான காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவருக்கு, அவர் நம்முடைய சங்கீதமானவர், அவர் நம்முடைய ஜீவனின் அதிபதியானவரை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவரை கனப்படுத்த கர்த்தர் நமக்கு பெரிதான காரியங்களை செய்ததற்காக பாட்டு புத்தகத்திலே அவர் இந்த சங்கீதமானவர்
ஜீவனின் அதிபதியாம் என்கிற பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். 223வது பாடல். அபரிந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியானவர் திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரின் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதி அவரை திவ்ய காலமில் வாழ்த்திடுவோம். எந்த சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும், தூத கணங்கள் போற்றும் தேவனே, மத்தியில் வாசம் செய்யும், தூத கணங்கள் போற்றும் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகள் அவரின் சங்கீதமானவர், ஜீவனின் அதிபதியானவர் திவ்ய காலமில் வாழ்த்திடுவோம். முழு பேரின் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தவன் நடுவே, முழு பேரின் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தவன் நடுவே, இருப்பேரின் நின்றவன் நமது தேவன், நமது தேவன், இருகரம் தட்டிந்து வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டிடுவோம். அவரின் சங்கீதமானவர், கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியால் திவ்ய காலம் வாழ்த்திடுவோம். அவரின் சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்தேச நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேச நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவர் இணைந்து என்றும், வருகையில் அவர் இணைந்து என்றும் வாழ்த்திடுவோம், வாழ்த்தும் போற்றிடுவோம், வணங்குவோம், வாழ்த்தும் போற்றிடுவோம். அவரின் சங்கீதமானவர், கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவர் திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரின் சங்கீதமானவர். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு சங்கீதமானவர். அவர் நம்முடைய அரணும் கோட்டையுமான அவருக்கு இந்த பூமியிலே செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாம் முடியும். தேவனுக்கு எல்லாம் லேசான காரியம். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு
அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். பலவானின் கையில் இருந்து நம்மை விடுவிக்கிற தேவன். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக லேசான காரியம் எதுவும் உமக்கு லேசான காரியம் என்கிற பாடல் மூலமாக கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 616 லேசான காரியம் எதுவும் உமக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் பெலனுள்ளவன் பெலனற்றவன் பெலனுள்ளவன் பெலனற்றவன் பெலனுள்ளவன் யாராயிருந்தா உதவிகள் செய்வ லேசான காரியம் லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை நினைத்த லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைத்த லேசான காரியம் உமக்கு லேசான காரியம் மனிதனை மண்ணாக்கு எழுவ லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் கோழியா கொய்ந்த லேசான காரியம் கல்லாலே கோழியா தீவ லேசான காரியம் கடல் வரி பணம் எடுப்ப லேசான காரியம் ஆழ்கடல் வரி பணம் எடுப்ப லேசான காரியம் அது லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் பாறை போல கடல் மேல் நடப்ப லேசான காரியம் கற்பாறை போல கடல் மேல் நடப்ப லேசான காரியம் சமாக்கு லேசான காரியம் லேசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் உள்ளவன் பலனற்றவன் பலனற்றவன் பலனாதவன் யாராயிருந்தார் உதவிகள் செய்த லேசான காரியம் லேசான காரியம்
லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவனுக்கு எதுவுமே ஒரு கடினம் அல்ல. இந்த பூமியில எந்த மனிதனானாலும் சரி, என்ன காரியமானாலும் சரி, அதை எல்லாவற்றையும் அவருக்கு பிரியமானதை, அவருக்கு உண்மை உத்தமமாக இருக்கிற பிள்ளைகளை அவர் உண்மையாகவே ஆசீர்வதிக்கிற தேவன். எவ்வளவு பெரிய தடைகள் ஆனாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய அக்கிரமங்கள், பாவங்கள் ஆனாலும் அதை மன்னிக்கிறவர். அப்படிப்பட்ட பாவத்தை அவர் மறதியின் கடலிலே போட்டு, இனி பாவம் செய்யாதே என்று நம் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கை தருகிற தேவன். அது மட்டுமல்ல, அவர் இந்த பூமியை முழுவதையும் மனிதனாகி நமக்கு கொடுத்து இதை ஆளுகொள்ளும்படியாய் செய்திருக்கிறார். ஆகவே நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் பெரிதான காரியங்களை செய்கிற தேவன் அவர். அவர் வல்லமை உள்ளவர், அதிசயமானவர். அவர் ஜெயத்தை தருகிற தேவன் அவர். அவர் விடுதலையை தருகிற தேவன். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிட்டு பதிலளிக்கிற தேவன். நம்முடைய கண்ணீர்களை காண்கிற தேவன். நம்மை குணமாக்க வல்ல தேவன். நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிற தேவன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அது தேவனுடைய ஆவியினால் மட்டுமே ஆகும். மனிதரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு இந்த நாளிலே நன்றி கலந்து இருதயத்தோடு கர்த்தர் இம்மட்டும் நம்மை வழிநடத்தினதற்காக நன்றி சொல்லி, நம்மளை யாராவது ஒருவர் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கவும், கடந்த நாட்களிலே நம்மை கனிமணி போல பாதுகாத்த தேவன், தொடர்ந்து வருகிற வாரமும் தேவ ஆசீர்வாதம், தேவ தயவு, கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதா தேவனுடைய ஆலோசனையிலே நடக்கவும், தேவனுக்கு பிரியமானதை செய்யவும், உண்மை உத்தமான இருதயத்தோடு இருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்த இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது உச்சபிக்கலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ஆண்டவரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே ஆமென், ஆமென். நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென் ஆண்டவரே. இயேசுவே நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென் இயேசுவே. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை, கிருபை ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆம் ஆண்டவரே, இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆமென், ஆமென். ஆம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் அப்பா. ஆமென், ஆமென் அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஐயா. ஆமென், ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே. இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா.
நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கிருபையாய் ஆசீர்வதித்தீர், பலப்படுத்தினீர், பாதுகாத்ததற்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி சொல்லி உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இன்னுமாய் கூட நம்மளே யாராவது ஒருவர் இந்திய தேசத்திலே வரும் நாட்களிலே ஏப்ரல் மாதத்திலே நடைபெறுகிற அந்த எலெக்ஷன் ஆனது எந்த விதமான சண்டை சச்சரவுகளோ குழப்பங்களோ தடைகளோ இல்லாதபடி ஜனங்கள் விடுதலையோடு அங்கே சரியானபடி நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க, அதுபோல தேவனுக்கு பிரியமான ஒரு தலைவரை கர்த்தர் நமக்கும் கொடுக்கும்படியாக லஞ்சம் வாங்கியோ அல்லது பொருட்கள் மூலமாக அல்லது ஜனங்களை இன்றைக்கு மதிமயக்கிற காரியங்களிலே ஜனங்கள் செய்யாதபடி தேவனுக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகள் எந்த ஒரு பணத்தை வாங்குவது, வேதம் சொல்லுகிறது லஞ்சம் பரிதானம் கண்ணை குருடாக்கி போடும் என்று. ஆகவே பணத்தை வாங்காதபடி நாமும் நமக்கு எந்த அதிகாரி வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவருக்கு நாம் நல்ல வாக்களித்த நம்மை எந்த விதமான அடிமைத்தனமோ அல்லது இடையூறுகளோ இல்லாதபடி கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனை நாமும் தெரிந்தெடுக்க நம்முடைய வாக்கானது சரியானபடி செலுத்த அது மட்டுமல்ல ஒரு நாட்களிலே எத்தனையோ போராட்டங்கள் குழப்பங்கள் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. அவற்றிலிருந்து வரும் நாட்களிலே நமக்கு கர்த்தருடைய கிருபை தயவு கிடைக்கத்தக்கதாக ஆளுகிற அதிகாரிகளுக்காக இன்னும் அது மட்டுமல்ல எல்லா ஜனங்களுக்கும் தேவ கிருபை தேவ இரக்கம் கிடைக்கும்படியாக மனம் திரும்பாதவர் ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்பட இந்த நேரத்தில் இந்த காரியத்திற்காக விசேஷமாய் நம்ம யாராவது ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். இயேசுவே நன்றி, நன்றி அப்பா. ஆமென். ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென், ஆமென். கிருபையாயிரும், இரக்கமாயிரும். ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே. இயேசுவே இயேசுவே நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். இயேசுவே கிருபை, கிருபை, கிருபை ராஜாவே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே இரக்கம், இரக்கம், இரக்கம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமாயிரும். இயேசப்பா நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் அப்பா. இரங்கம், இரக்கமாயிரும், இரக்கமா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. ஆமாண்டவரே. நன்றி அப்பா.
இரக்கம் இரக்கம் கிருபை கிருபை ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலே ஆண்டவரே, சண்டை சச்சரவுகள், கள்ள ஓட்டுக்கள், ஆண்டவரே, மிஷின் மூலமா ஏமாற்றுகிற காரியங்கள், இன்னும் ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ காரியங்கள் கேள்விப்படுகிறோம். அவை எல்லாவற்றிலும் இருந்து எல்லா பயத்தை, கலக்கத்தை, குழப்பத்தை எடுத்து போட்டு சரியான தேர்வை, சரியான அதிகாரிகள் ஆளத்தக்கதா சரியான காரியங்கள் தேசத்தில் நடக்க தேவ கிருபை எங்களுக்கு தாரும். தேவதாய் ஒன்று மாத்திரம் நிறைவேறட்டும் அப்பா. தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. நிறைய மகிமைப்படும். ஆமென். இன்னுமாய் கூட நம்மளே ஆராதவர் இந்த நாளிலே தேசத்திலே இந்த நாட்களிலே காணப்படுகிற கிறிஸ்தவ ஜனங்களுக்கு விரோதமான காரியங்கள், சபை நடத்த முடியாதபடி அநேக இடங்களிலே தடைகளும், அங்கே ஊழியர்களை தாக்குவதும், சபைகளை இடித்து போடுவதும், அது மட்டுமல்ல ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் செய்கிறவர்கள், அக்கிரமக்காரர்கள், துரோகிகள், பாவிகள் மனம் திரும்ப தேவ கிருபை அவர்களுக்கும் கிடைக்கத்தக்கதாக அவர்களையும் கர்த்தர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிற அவர்கள் மனம் திரும்ப அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட, அந்த அதிகாரிகளும் அதற்கு துணை போகிறவர்களும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட தேவனுடைய கரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுத்து, அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் நடக்கிற ஆராதனையிலே தேவ கிருபை கிடைக்க, மனிதனையோ அல்லது கொள்கை கோட்பாடுகளோ படி இல்லாதபடி தேவ வார்த்தையின்படி சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற ஊழியர்கள் எழும்ப, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக எல்லா ஜனங்களும் மாறத்தக்கதாக தேவ கிருபை கிடைக்க, ஊழியம் சத்திய வார்த்தைக்கென்று நடக்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, சபைகளே தேவ கிருபை கிடைக்க, இந்த காரியத்திற்காக மகன் ஜோசப் ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. ஆமென் இயேசுவே. இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென் ராஜா. ஆமென். இம்மட்டும் தேவன் நம்ம ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நாம் எழுந்து நின்று கர்த்தரை கனப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. நீரை மகிமைப்படும் நம்முடைய இரக்கம் தயவு கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காய் நன்றி. எல்லா தடைகளை, எல்லா குழப்பத்தின் ஆவிகளை, எல்லா போராட்டத்தின் ஆவிகளிலும் உடைய பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம், தேவ இரக்கம் கிடைக்கும். எங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறது அங்கே உங்களுடைய இரக்கம் இருக்கும். அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகளும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துள்ள ஊழியர்களை, ஊழிய குடும்பங்களை அவர்களும் ஆண்டவரே ஞானமாய் புத்தியாய் நடக்க பரிசுத்தத்தோடு இருக்க
உமக்கு பயப்பட்டு நடக்க, உடைய வார்த்தையின்படி ஜீவிக்க தேவ இரக்கம் கிடைக்கட்டும். நீரை மகிமைப்படும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக பாட்டு புத்தகத்திலே 364 ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 364 ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை என்கிற பாடல். ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை கர்த்தாதி கர்த்தனுக்கு ஆராதனை ராஜாதி ராஜனுக்கு ஆராதனை கர்த்தாதி கர்த்தனுக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை மன்னாதி மன்னனுக்கு ஆராதனை மகிமையன் தேவனுக்கு ஆராதனை மன்னாதி மன்னனுக்கு ஆராதனை மகிமை தேவனுக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை தேவாதி தேவனுக்கு ஆராதனை தூயாதி தூயருக்கு ஆராதனை தேவாதி தேவனுக்கு ஆராதனை தூயாதி தூயருக்கு ஆராதனை ஆராதனை தேவனுக்கே ஆராதனை ஒரே தேவனுக்கு ஆராதனை துதிகள் பாத்திரக்கு ஆராதனை ஒரே தேவனுக்கு ஆராதனை துதிகள் பாத்திரக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை நித்திய தேவனுக்கு ஆராதனை நிலம் காக்கும் கர்த்தருக்கு ஆராதனை நித்திய தேவனுக்கு ஆராதனை நிலம் காக்கும் கர்த்தருக்கு ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை பக்தரின் நேசருக்கு ஆராதனை பரிசுத்த தேவனுக்கு ஆராதனை பக்தரின் நேசருக்கு ஆராதனை ஆராதனை அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை 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 அல்லேலூயா தேவனுக்கே ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்கென்று வாசிக்க வேண்டிய சங்கீத புத்தகம்
சங்கீதம் 69 1 9 வரை. சங்கீதம் 69 1 வரை. 69ஆம் சங்கீதம். தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான மலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் அமர்ந்திருக்கிறேன், வெள்ளங்களை மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதுனால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. செய்திகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணுபடியாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லச்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரர்களுக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் நின்ற வண்ணமாக நாம் கடந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டு வருகிற தானியேலை குறித்தும் அந்த 4 ராஜ்யங்களை குறித்தான அந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லும் பொழுது வேதத்திலே நாம் வாசிக்கலாம். மத்தேயு 24 14 15 16 வாசிக்கலாம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஆமென். நம் நின்ற வண்ணமாய் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த அருமையான நாளுக்காக வாசிக்கப்பட்ட உடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொன்னீரே கர்த்தாவே, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே காண்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான் என்று பாழாக்குகிற அருவருப்புகளை குறித்தும் ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் தியானிக்கிற இந்த வேளையிலே அதிலே காணப்படுகிற அந்த மகிமையான காரியங்கள், மகத்துவமான காரியங்கள், உடைய வார்த்தை எவ்விதமாய் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரே இந்த நாட்களிலும் நாங்கள் அடையாளம் காண தேவ கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. தொடர்ந்து உடைய இரக்கம் இதை வாசித்து தியானிக்கிற எங்கள் மத்தியிலே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதா அது என்ன சொன்னது, அது எப்படி நிறைவேறிற்று என்று உணர்ந்து கொண்டு இனியும் வரும் நாட்களிலே இனியும் என்ன காரியம் நடக்கப் போகிறது என்று உடைய வார்த்தையானது அது தீர்க்க தரிசனமாய் அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது என்று அதை உணர்ந்து கொண்டு நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனான், என் வார்த்தைகளும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னேன். அந்த வார்த்தையான தேவன், அவர் ஒளிந்து போகாத தேவன், என்றென்றைக்கும் இருக்கிற தேவனுடைய வார்த்தை அது என்ற அந்த உணர்வு எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. ஏதோ கேட்டோம், ஏதோ ஜீவிக்கிறோம் என்று இல்லாதபடி ஒரு பரிசுத்தமுள்ள தேவனை, ஒரு மகிமையான தேவனை, மகத்துவமான தேவனை, உன்னத தேவனை வணங்குகிற பிள்ளைகள் நாங்கள் அங்கு என் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பேன் என்ற அந்த உணர்வோடு இருக்க என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாய் மாறும்படியா வார்த்தையின் ஒரு பாகமாக எங்களை நீர் உண்டாக்கி இருக்கிறீரப்பா. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்குள்ளும் இருக்கட்டும். நீர் எங்களுக்குள் இருக்கிறதே அந்த வார்த்தை என்று அந்த வார்த்தையின் வெளிப்பாட்டாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்ற உணர்வு எங்களுக்கும் கிடைக்கட்டும். நீரை மகிமைப்படும், உடைய நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்க உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தல் சொல்லுகிறேன். நாம் கடந்த 3 வாரங்களாக மிக முக்கியமான காரியத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த காரியமானது நாம் வாசித்து தியானிக்கிற காரியமானது
நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் தானியேல் உடைய நாட்களானது பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் அவருக்கும் இடையே சுமார் எவ்வளவு ஆண்டுகள் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது 600 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியம். அப்படியானால் இன்றைக்கு அது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் தானியேல் என்கிற இந்த தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன காரியம், அது இன்றைக்கும் அதிலே ஒவ்வொரு பகுதியாக நடந்த முடிந்த காரியமாயிருக்கிறது. இனியும் நடக்க போகிற காரியம், வரும் நாட்களிலே அது இன்னும் நிறைவேறுகிற காரியங்களாக இருக்கிறது. ஆமென். அதான் தேவனுடைய வார்த்தை, அதான் தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் பாருங்கள், ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது நம்ம இப்ப வாசித்த இந்த 15ஆம் வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். போதும் பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார், மனிதனாக வந்து ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியமானது நிறைவேறப் போகிற அந்த கடைசி நாளிலே, அந்த கடைசி நாட்களிலே அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே அவர் அந்த எருசலேம் பட்டணம் வந்திருக்கிறார். அந்த எருசலேம் பட்டணம் வந்த பொழுது அந்த எருசலேம் தேவாலயத்தை அவருடைய சீஷர்கள் அவரிடத்திலே காட்டுகிறார்கள். இந்த எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் பெருமையாக பேசிக்கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்றார் அந்த 2ஆம் வசனத்திலே, இந்த கட்டடத்தை எல்லாம் பார்க்குறீங்களே, இங்க கல் வச்சு கட்டி இருக்கிற இந்த கட்டடத்தை, இந்த தேவாலயம்னு நீங்க சொல்றீங்களே, இந்த தேவாலயம் என்ன செய்யப்படுமாமாம்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். எப்படி? எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தை. அப்ப இன்னைக்கு மனிதன், நான் ஏன் இதை எடுத்த உடனே சொல்றேன்னா, இன்னைக்கு மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறாங்க, தாங்கள் பார்ப்பது, தாங்கள் செய்வது, நடப்பது, அது ஏதோ அவர்களுக்கு ஒரு பெரிய அதிசயமா, எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத தனக்கு கிடைச்சிருக்கு, அல்லது தாங்கள் தான் பெரிய அங்கே ஜாதியிலே உயர்ந்த ஜாதியோ, அல்லது பணக்காரர்களோ, அல்லது மேல படித்தவர்களோ, அல்லது மற்றவர்களை விட எல்லாம் தெரிந்தவர்களாக என்கிற அந்த மமதை அல்லது மேட்டிமையான சிந்தை இன்னைக்கு அநேக இடங்களிலே காணப்படுகிறது. ஆளுகிற அதிகாரிகளுக்குள்ளும் இன்னும் ஒவ்வொரு இடங்களிலேயும் இன்னைக்கு அது காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் உடைய பார்வையிலே நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமென். மண்ணில் பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான். அந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்பின பிறகு அந்த மனிதனை ஒருத்தரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பதவியில் இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிச்சைக்காரன் ஆனாலும் சரி, அவன் மரித்த பிறகு அந்த மனிதனை ஒருத்தரும் நினைக்க மாட்டாங்க. அது வெறும் சொற்பமான ஜனங்களை மட்டும்தான், சொற்பமான மனிதர்களை மட்டும்தான் நினைப்பார்கள். ஆகவே நாம் இந்த பூமியில இருக்கும் பொழுது, இந்த பூமியிலே நாம் எப்படி ஜீவிக்கிறோம், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறபடி நீங்கள் ஜீவித்தால் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே தேவன் உங்களை கனப்படுத்துவார். ஆமென். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு நான் சொல்லும் பொழுது ஆமேன் சொல்லுங்க. நம்ம வாயை கட்டி வச்சு பிளாஸ்டரி போட்டு ஒட்டுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஒன்றும் ஊமை கிடையாது. நம்ம பேசுவது தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே ஆமேன் என்று சொல்றதுனால யாரும் என்ன ஆக மாட்டீங்க, இப்பவே இங்கேயே மறிச்சு போக மாட்டீங்க, அல்லது உங்களை வந்து யாருமே ஒரு கீழ்த்தரமா எண்ண மாட்டாங்க, என்ன சத்தம் போடுறாங்களேன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அது தேவனை ஸ்தோத்தரிக்கிறது, அது தேவனை மகிமைப்படுத்துகிறது, அது தேவனை கனப்படுத்துகிறது, அது தேவனுடைய வார்த்தை, அது உங்களுக்குள்ளாக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அது உங்களை பலப்படுத்துகிறது. ஆமென். அது உங்களை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. சரி பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாழாக்குகிற அருவருப்பு,
அந்த இடித்து போடுவது காரியம் எப்படிப்பட்டதாமா? அது ஒரு பாழாக்குகிற காரியம். பாழாக்குறதுன்னா என்னது? ஒன்றுமில்லாமல் அழித்து போடுகிற காரியமாக இருக்கிறது. அதைய பற்றி தானியேல் தீர்க்கதரிசியே சொல்லி இருக்கிறாரு. அதனால நீங்க அதை வாசித்து அதை சிந்தியுங்க. நீங்க அதை வாசித்து சிந்திக்கிறதுனால அது நிறைவேறும் பொழுது நீங்க எங்க இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். சரி, இப்போ நம்ம இங்க வாசிக்கிற இந்த தானியேல் புத்தகத்திலே நம்ம கடந்த நாட்களிலே பார்த்தோம் இந்த தானியேல் யார் என்றும், இந்த தானியேல் எப்படி அங்கே பாபிலோனுக்கு அடிமையாய் வந்தான் என்றும், அந்த நாட்களிலே இருந்த அந்த ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் என்ன செய்தார், அவர் எப்படி ராஜாவானார், அவருடைய தாய் யார், அவருடைய சந்ததி எப்படிப்பட்டது, இந்த தானியேல் எப்படிப்பட்டவர், அவருடைய சந்ததிகள் எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர்கள் இன்றைக்கு எப்படி அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், இந்த நெபுகாத்நேச்சார் என்கிற இந்த தேவ மனுஷன் எவ்விதமாக இங்கே தேவனுடைய கரத்தில் அவர் பயன்படுத்தப்பட்டார் என்று கடந்த நாட்களிலே நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு நாம் இந்த நெபுகாத்நேச்சார் கண்ட அந்த சிலையை நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் கடந்த வாரம் அந்த சிலையை குறித்து தானியேல் தெளிவாக பேசினதை, அந்த சிலையை குறித்தான காரியத்தை நம்ம பார்த்தோம். பிறகு அந்த சிலையை அவர் உண்டு பண்ணுகிறார். ஆமென். இவர் எந்த சிலையை சொப்பனத்துல கண்டாரோ அந்த சிலையை அந்த தேசத்திலே அவர் வைக்கிறார். ஒரு மிகப்பெரிய சிலை. அந்த சிலை வாசிங்க, தானியேல் 3:1. அது எப்படிப்பட்டதாக இருந்ததாமா? வாசிங்க. ராஜாவாகிய நெபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாருங்க, 60 முழ உயரம், மிக உயரமான சிலை. எவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்தாலும் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் கூட நம்முடைய சுதந்திரத்திற்காக போராடின சர்தார் வல்லபாய் படேலுடைய சிலையை 1800 அடியில நிறுவி இருக்கிறாங்க. எவ்வளவு? 1800 அடிக்கு பக்கம். அதே மாதிரி இன்னும் அநேக காரியங்களை இன்னைக்கு இந்தியா பூரா அங்கங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா சுதந்திர தேவி சிலைம்பாங்க. அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை, சுதந்திர தேவிம்பாங்க. ஒரு பெரிய ஒரு லேடிய அங்கே சிலையாக வடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இங்க நீங்க ஐரோப்பிய தேசத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே கைகளை விரித்து நிக்கிற மாதிரி ஒரு பெரிய சிலை இருக்கு. இப்படி உலகத்துல மனுஷர்கள் செய்கிற காரியமாக இருக்கு. அது தேவனுடைய பிள்ளைகளோ அல்லது தேவனுக்கு பிரியமானதோ அல்ல. அது மனித வழிபாடு, அது மனித சிந்தையிலே வந்தது. அதற்கும் தேவனுக்கும் தேவனுடைய ஆராதனைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு அநேகர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இல்லையா, இயேசு கிறிஸ்து சிலையத்தானே அங்க வச்சிருக்கிறாங்க, அதை போய் பார்க்கறதுனால என்ன தப்பு, அது தேவனுடைய சிலை தானே. வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது, என்ன சொல்லி இருக்கிறார் ஆண்டவர்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல வாசிங்க. யாத்திராகமம் 20 எடுத்து சீக்கிரம் வாசிக்கலாம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 20 1, 2, 3, 4, 5 வரைக்கும் வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் நான் தானப்பா. நான் சொல்றத நீ வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நான் சொல்றத கவனமா நீ கேளு. என்ன தவிர வேற தேவர்கள் உனக்கு உண்டாக வேண்டாம். அது மட்டுமல்ல, என்னையே நீ என்ன செய்யக்கூடாதாமா? மேல வானத்திலோ இல்ல பூமியிலோ, பூமியின் கீழ் தண்ணீரிலோ என்ன மாதிரி ஒரு சொரூபத்தை, ஒரு விக்கிரகத்தை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன மாதிரி நீ எதையுமே நீ பண்ணாத. ஏனென்றால் உன்னுடைய நினைவில் வர்றது இன்னொன்னு காரியம். ஏன் தெரியுமா? அந்த கல் மேல நீ ஏறக்கூடாதுங்கிறார். ஏன்? சிலை செய்கிறப்ப ஒரு சிலை செய்கிறவன் என்ன செய்வான்? அந்த கல் மேல ஏறி உட்கார்ந்துதான் அதை வடிப்பான். வாசிங்க 21
5 வாசிங்க. எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் ம். அதை வெட்டின கல்லுகளில் கட்ட வேண்டாம். அதன் மேல் உலையிட்டவுடனே அதை அசுசிப்படுத்துவாய். என் பலிபீடத்தின் மேல் ஏன் அப்படின்னா, என்னுடைய பலிபீடத்தின் மேல் உன் நிர்வாணம் காணப்படாதபடி படிகளால் அதன் மேல் ஏறவும் வேண்டாம். அப்போ படியும் இருக்கக்கூடாது, அந்த கல் வெட்டவும் கூடாது, அதை நீங்க எதுவும் செய்யவும் கூடாது. தான் தேவன் சொல்லுகிற காரியம். அதான் அதனாலதான் நீங்க அதை செய்யவே கூடாது. அது 23ல சொல்றாரு பாருங்க. நீங்க எனக்கு ஒப்பான வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். அப்ப நீ வெள்ளியிலையும் செய்யக்கூடாது, பொன்னிலையும் செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, மண்ணிலே எனக்கு பலிபீடத்தை உண்டாக்கி உன் ஆடு மாடுகளை அதுல நீ செய்ய. ஏன்னா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துற இடத்துல நான் இடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேனுங்கிறார். அப்போ தேவனுக்கு இது எல்லாமே பிடிக்காத காரியம். ஏன்னா 5ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, நீ அவைகளை நமஸ்கரிப்பாய், நீ அப்படி நமஸ்கரித்து அதை சேவிக்கிறத செய்வாய், அதனால நீ அதை செய்ய வேண்டாம். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன், அது எனக்கு பகையாக இருக்கிறது. அது நீங்க செய்வதனால அது தேவனுக்கு எப்படி இருக்குதாமா? பகை. அது தேவனுக்கு விரோதமான காரியம். பகைன்னா என்னது? விரோதமான காரியம். அதனால நான் என்ன செய்வேன், நீ அதை செய்தா உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் இப்படி 3 தலைமுறை மட்டும் விசாரிப்பேன். உங்க தாத்தா தான் இதை பண்ணாரு, தாத்தாவோட தாத்தா இதை பண்ணாரு, அவர் எனக்கு கோபப்படுத்தினார், அந்த கோபத்தை நான் உண்மையில் காட்டுவேன் என்று உன்னை அடிமைப்படுத்துகிறார், உண்மையில் எரிச்சல் கொள்ளுகிறார், உன்னுடைய சந்ததிகளை சபிக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆகவே பாருங்க, இத்தனையும் ஆண்டவர் சொல்லியும் ஜனங்க கேட்கல, மனம் திரும்பல. அதனாலதான் இப்ப என்ன ஆயிட்டாங்க, இங்க என்ன ஆயிட்டாங்க? அடிமையாயாச்சு. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து புறப்பட்டு வர்றப்பவே ஆண்டவர் சொல்லிட்டார். எங்கிருந்து? அவர்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ இதையெல்லாம் செய்யாத, எனக்கு இது பிடிக்காது, இதை பண்ணாதேன்னு சொல்றப்போ இவர்கள் கேட்காமல் அதை திரும்பவும் செய்து இப்ப அடிமைப்படுறாங்க. இப்போ இந்த சிலையைத்தான் நம்ம இப்ப இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். இதுல இந்த முதலாவதாக இருக்கிற இந்த பொன், இந்த தலை பசும் பொன்னிலே ஆனது. இது பாபிலோன் ராஜ்யத்தை குறிக்கிறது. இந்த பாபிலோன் ராஜ்யம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 605ஆம் ஆண்டு தொடங்கி 539 வரை சுமார் 60 ஆண்டுகள், சுமார் 60 ஆண்டுகள் இந்த பாபிலோன் ராஜ்யம் ஆகிய நெபுகாத்நேச்சாருடைய ராஜ்யம் இருந்தது. இந்த நெபுகாத்நேச்சார் எப்படி ராஜாவானார் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தலை அது எப்படி ஆகிறது, அது என்ன நடக்குங்கிறத இங்க நீங்க வேதத்துல வாசிக்கலாம். நீங்க வாசிங்க. இது வேதத்திலே தேவன் தானியேலுக்கு தரிசனமாக கொடுக்கிற காரியம். நீங்க வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 1 முதல் 1 நீங்க 4 வரைக்கும் மட்டும் வாசிங்க போதும். மற்றதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். தானியேல் 7 1 வரைக்கும். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையின் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விசாரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுக்கும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிற்று. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிழங்கப்பட்டது. அதன் தரையில் இருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் உயர்த்தி நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷன் இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. போதும்.
இப்போ இது எப்படி இருக்காமா, இது எப்படிப்பட்டதாக இருக்காமா, 4 காற்றுக்கள். இவர் ஒரு சொப்பனம் காண்றார். எப்படி அங்கே நெபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டாரோ, கவனமா கேளுங்க, அதை போல தானியேலும் ஒரு சொப்பனத்தை, தரிசனத்தை பார்க்கிறார். இப்ப இந்த தரிசனத்துல அது எப்படி இருக்கிறது என்றால், வானத்துல 4 காற்றுக்கள் அந்த பெரிய சமுத்திரத்தின் மேல் அடிக்கிறதாமா. 4 காற்றுக்கள்னா என்றது 4 திசையிலும் இருந்து காற்றுக்கள். நான் சொல்லியிருக்கிறேன், காற்று என்பது, கவனமாக குறித்து வச்சுக்குங்க, காற்று என்பது போருக்கு அடையாளம். காற்று என்பது போருக்கு, வார், சண்டை போடுறாங்கல்ல, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் செயற்படுகிறது, சண்டை அடையாளம். சமுத்திரம் ஜனங்களுக்கு அடையாளம். சமுத்திரம் அது வேதத்தில் இருக்கு. நான் அதை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம். நான் மறுபடியும் ஒவ்வொரு வசனமா எடுத்து கொடுத்துட்டே இருந்தேன்னா நம்ம பேசிக்கொண்டே போகலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கு. சமுத்திரம் வந்து ஜனங்களுக்கு அடையாளம். இப்போ இவரு பார்க்கிறப்போ இந்த போரானது ஜனங்களுக்குள்ளே ஏற்படுகிறது. அது ஏற்படுவதற்கு அது எப்படி இருக்கிறதாமா, ஒரு 4 மிருகத்தை பார்க்கிறார். இப்ப 4 ஏரியாவிலையுமே காற்றுக்கள் வீசி ஜனங்கள் மேலே வீசுது. இப்போ ஒரு 4 வித்தியாசமான மிருகங்கள் இந்த சமுத்திரத்தின் மேலே எழும்பி நிற்கிறது. சமுத்திரம்னா என்னது? ஜனங்களுக்கு மேல எந்திரிச்சு நிக்குது. அது முதலாவது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அது பார்ப்பதற்கு சிங்கத்தை போல இருக்கிறது. கவனமா பாருங்க. முதலாவது என்னது? சிங்கம். ஆனா இந்த சிங்கத்திற்கு ஒண்ணு கொடுக்கப்படுதாமா? என்ன கொடுக்கப்படுது? கழுகின் சட்டை கொடுக்கப்படும். இது எல்லாமே ஒரு அடையாளம். கவனமா புரிஞ்சுக்குங்க. காற்று எப்படி போருக்கு அடையாளமோ, சமுத்திரம் எப்படி ஜனங்களுக்கு அடையாளமோ, அதை போல இந்த சிங்கம் என்பது ஒரு மிருகத்திற்கு அடையாளம். இந்த மிருகம், அதைத்தான் நாங்க 4 மிருகங்கள்னு போட்டிருக்கு. இந்த மிருகம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், பிசாசினுடைய வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை எப்படி நீங்க மிருகத்தை பிசாசோட ஒப்பிட்டு சொல்றீங்கன்னா, ஆதியாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம், அங்கே ஏவாள் இடத்திலே இந்த சர்ப்பம் என்று சொல்லுகிற இந்த பிசாஸ் என்கிறவன், அவன் எப்படி வந்தான்? அந்த சர்ப்பத்துக்குள்ளாக இறங்கி, நான் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன், தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவ ஆவி ஒரு மனிதனுக்குள்ளாக இறங்கி அந்த மனிதனுக்குள்ளாக இருந்து காரியங்களை பேசுது. அதை போல இந்த சர்ப்பம் என்ன செய்கிறது? அதுவும் ஒரு ஆவிதான். பிசாஸ் என்பது ஒரு ஆவி. ஒரு மனிதனுக்குள்ளாக பிசாசு பிடிக்கப்படும் பொழுது அவன் பிசாசை போல அங்கே கத்துவதும் மூளையிடுவதும், அங்கே வெறித்தனமாக நடந்து கொள்வதும், மிருகத்தனமாக அவன் செயல்படுவதை பார்க்க. அதனாலதான் பாருங்க, அந்த சின்ன பிள்ளைகளை பிடித்து கற்பழிக்கிறவர்களுக்குள்ள அந்த மிருகத்தினுடைய ஆவி, இந்த பிசாசனுடைய ஆவி அவனுக்குள்ளாக இருக்கிறதுனாலதான் அவன் அந்த மாதிரி மிருகமா நடந்து கொள்கிறான். அதனாலதான் மனித மிருகன்னு சொல்றவன. ஏனென்றால் ஒரு உண்மையான மனிதன், ஒரு உண்மையான தகப்பன் அல்லது உண்மையான ஒரு சகோதரன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டான். சின்ன பிள்ளைகளை பிடித்து அல்லது பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்கிறது, வயதானவர்களை செய்வது, பிறன் மனைவியை செய்கிறவன் எல்லாம் இந்த பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்டவன் தான். அவன் ஒரு உண்மையுள்ள மனிதன் அல்ல. ஒரு கணவனாகவோ அல்லது பிள்ளைகளுடைய தகப்பனாகவோ ஒரு சகோதரனாகவோ அல்லது உறவின் முறையில் இருக்கிறவன் அப்படி செய்யவே மாட்டான். அப்படி செய்கிறவன் அவன் மனிதன் அல்ல, அவனை மிருகம் என்றுதான் சொல்லுவாங்க. அவன் ஒரு வெறிபிடித்த மிருகம்னு சொல்லுவாங்க, காம வெறிபிடித்த மிருகம்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் இந்த மிருகம், இது எப்படிப்பட்ட மிருகமா இருக்கிறதாமா? சிங்கமாக இருக்கிறது. சிங்கம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? காட்டிலே அதிகாரம் படைத்தது. நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வயதுல, சிங்கத்தை பார்த்தீங்கன்னா எந்த மிருகமானாலும் சரி அடங்கி போகுமாமா. காட்டினுடைய ராஜா அது. சிங்கம் தான் என்னது? காட்டின் ராஜா. அப்ப சிங்கத்தை பார்த்தால் மற்ற மிருகங்கள் அமைதியாகிவிடும். எவ்வளவு பெரிய மிருகமானாலும் சிங்கத்தை கண்டால் அமைதியாகிவிடும்.
அது யானை கூட்டமாக இருக்கட்டும் அல்லது பெரிய பெரிய காண்டா மிருகங்கள், சிவிங்கம் தான் இருக்கிறதுலையே ஒட்டக சிவிங்கம் தான் வளர்த்தியா மிக உயர்ந்த அதுவும் இந்த சிங்கத்தை கண்டால் பயப்படும். அப்போ பாருங்க, சிங்கம் அது ஒரு அதிகாரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. மிருகம் அது பிசாசினுடைய வல்லமையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஏன் இப்போ இந்த சிங்கத்தையும் இந்த மிருகத்தையும் இப்ப நம்ம பேசுகிறோம் என்றால், இந்த நேச்சார் அதுதான் தலை. இந்த நேச்சார் தான் யாரு? தலையாக இருக்கிறார். இந்த நேச்சார் எப்படி மிருகத்தனமாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார்னு நீங்க இப்போ வாசிக்க போறீங்க. அவன் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அவன் எப்படி நடந்து கொண்டான் என்பதுதான் இந்த சொப்பனம் அங்கே தானியேலுக்கு வருகிறது. முதலாவது சொப்பனத்துல முதலாவது பார்த்த காரியம் நீங்க வாசிங்க. 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த நேபுகாத்நேச்சார் எப்படி அந்த பாபிலோனில் ஆண்டு கொண்டிருந்தவன் எப்படி எருசலேமுக்குள்ளாக வருகிறான் என்று நீங்க கவனிங்க. 2 ராஜாக்கள் 24:10 முதல் 17 வரை வாசிங்க. எடுத்து சீக்கிரமா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவின் இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்துக் கொண்டான். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாயிருந்த பொன் பனிமுட்டுகள் எல்லாம் கர்த்தர் சொல்லி இருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாய் இருக்கவில்லை. அவன் யோயாக்கீனையும் ராஜாவின் தாயையும் ராஜாவின் ஸ்திரீகளையும் அவன் பிரதானிகளையும் தேசத்தின் பராக்கிரமசாலிகளையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போனான். இப்படியே பாபிலோன் ராஜா பராக்கிரமசாலிகளான மனுஷராகிய 7,000 பேரையும் தச்சரும் கொல்லரும் ஆகிய 6,000 பேரையும் யுத்தம் பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போனான். அவனுக்கு பதிலாக சரி பாருங்க, இங்க இவன் என்ன செய்கிறான்? இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இப்பதான் முதல்ல எருசலேமுக்குள்ள வர்றான். இந்த தனக்கு கிடைச்ச அந்த அதிகாரத்தை அவன் எப்படி பயன்படுத்துறான்னு பாருங்க. இவன் வந்தவன் அந்த எருசலேமை முழுவதும், அந்த கோட்டை எருசலேம் என்பது அந்த காலத்துல பெரிய கோட்டையா இருக்கும். பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தேசத்துல அந்த ஒரு உதாரணத்துக்கு கோவை மாவட்டம் என்று எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கோயம்புத்தூர்ல 4 புறமும் வடக்க தெற்க கிழக்க 4 புறமும் எல்லைகள் இருக்கும். இன்னைக்கும் அந்த மாதிரி எல்லைகள் இருக்கு. செக் போஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை சுற்றி அந்த காலத்துல பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்கிற அரண்மனை ஏரியாவா இருந்தா சுத்தியும் காம்பவுண்டு போட்டுருவாங்க. ஜனங்கள் இருப்பதற்கு அங்கங்க காவலர்களை நிறுத்தி அங்கே பாதுகாத்து கொள்வாங்க. உள்ள யாரும் வர முடியாது. வெளி தேசத்து ஆட்களோ வெளிநபர்களோ வர முடியாது. அனுமதியோட தான் உள்ள வர முடியுது. பழைய காலத்துல நடந்தது. அதே போல இந்த பாபிலோன் ராஜா இந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ள அதை முற்றுகை போட்டு இப்போ அங்கிருக்கிற அந்த சேவகரையும் அந்த நகரத்தையும் அதற்கு விரோதமாய் எழும்பி அங்கிருக்கிற அந்த ராஜாவையும் அவனுடைய குடும்பத்தையும் அங்கிருக்கிற போர் செய்கிறவர்களையும், அது மட்டுமல்ல அன்றைக்கு இருந்த அந்த எருசலேம் தேவாலயத்தை, அந்த தேவாலயத்திற்குள்ளாக சென்று சாலமோன் நாட்களிலே கட்டப்பட்ட அந்த தேவாலயத்தை ஆண்டவர் சாலமோன்கிட்ட எச்சரித்தார். சாலமோன் மிகப்பெரிய ஞானியா இருந்தப்போ அன்றைக்கு தேசத்தில் இருக்கிற உலகம் முழுசும் இருந்து எல்லோரும் போய் அந்த ஆலயத்தை பார்க்கறாங்க. மிக பிரம்மாண்டமான ஆலயம். இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஆலயம் கட்டப்படவே இல்லை. அதை நம்ம படிச்சிருக்கிறோம். அவன் எப்படி கட்டினான், அந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருந்தது. அங்கே தென் தேசத்து ராஜஸ்திரி அதை பார்த்து சாலமோனையும் அவனுடைய அரண்மனையும் அவனுடைய அரண்மனையிலே இருக்கிற காரியங்கள்
அங்கே தேவாலயத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து உலகம் முழுசும் வியந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இதை எல்லாத்தையும் எல்லாருக்கும் காட்டிட்டு இருக்காத. நானும் அடிக்கடி செய்தியில சொல்லுவேன், ஒரு மனிதனுக்கு தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது அதை நீங்கள் மற்றவரிடத்துல பெருமையா பேசக்கூடாது. பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் இந்த பூமியில எல்லா விதமான மக்களும் இருக்கிறாங்க. நீ உன்னை பெருமைப்படுத்தும் பொழுது மற்றவனுக்கு உன்மேல் எரிச்சல் வரும், கோபம் வரும். தன்னை படைத்த தேவனை அவன் தூஷிப்பான். புரிகிறதா உங்களுக்கு காரியம்? நீங்க உங்களை பத்தி பெருமையா பேசுறீங்க, எனக்கு இது இருக்கு அது இருக்குங்கிறப்போ ஒன்றுமே இல்லாதவன் என்ன நினைப்பான், இவன் என்னமோ பெரிய இவனாட்ட பேசிட்டு இருக்கிறான், இவனுக்கு தான் எல்லாம் இருக்கா, அப்போ ஆண்டவர் ஏன் என்ன இப்படி படைச்சாருன்னு சொல்லி தேவனை தூஷிப்பான். புரிகிறதா உங்களுக்கு? அதனாலதான் தேவன் பெருமை பேசுறவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தன்னைத்தான் தாழ்த்தி உங்களை நீங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்க சிம்பிளா இருக்க வேண்டும் சொல்லலாம். அதான் சொன்ன, ஒரு சில பெரிய ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரலாம் இருப்பாங்க, தங்களை சிம்பிளா நடத்திக்குவாங்க. அவங்கள பார்த்தீங்கனாலே ஒரு கோடீஸ்வரனாகவோ அல்லது இதாக காட்டிக்க மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு இந்த நவநாகரீக உலகத்துல தங்களுக்கு இருப்பதை எல்லாம் பெருமையாக பேசிக்கொள்கிற ஜனங்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. அதனால நம்ம இது ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் என்றால், தேவன் சாலமோன் ஆசீர்வாதத்தை கொடுத்த பொழுது சாலமோன் அதை பெருமைப்படுத்தி பேசின பொழுது ஆண்டவர் அப்பவே சாலமோனுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நீ இதைய காட்டுறையே, இந்த ஆலயத்தை ஒண்ணுமில்லாம போயிரும், இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்கன்ட்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டார். அதுதான் இங்க நெபுகாத் நேச்சார் காலத்துல பாருங்க, அங்க என்ன பண்றாங்க பாருங்க, அவங்க என்னென்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த அரண்மனைக்குள் இருக்கிற பாருங்க 13ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சகல பொக்கிஷங்களையும், ராஜாவினுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும், இப்ப முதலாவது தேவ ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும், அதுக்கும் பிறகு சாலமோன் ராஜாவிலே கட்டப்பட்ட அந்த பெரிய ஆலயத்துக்குள்ளாக இருக்கிற பொக்கிஷங்களையும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனுடைய ஆலயத்தில் உண்டாயிருந்த பொன் பனிமுட்டுக்கள், அது மட்டுமல்ல அங்கிருந்த கொள்ளர் தச்சர், ஏன்னா அதெல்லாம் அவங்க தான் எல்லாம் வேலை செஞ்சவங்க, அவங்களையும் இவன் பிடிச்சிட்டு போயிட்டான். அங்க யாரை மட்டும் விட்டுட்டானாமா? ஏழைகளை அல்லாமல் வேறு ஒருவரையும் இல்லாம மற்ற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, நீங்க தொடர்ந்து நீங்க இங்க வாசித்தீங்கன்னா அங்க இருக்கிற என்னென்ன காரியத்தை எல்லாம் கொண்டு போறாங்க நீங்க வாசிங்க. நீங்க வாசித்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்துல அங்க பாருங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. 25:13 பாருங்க. வெண்கலம், பொன், வெள்ளி, அடுத்தது இப்ப வெண்கலத்தையும் எடுத்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த பாருங்க, வெண்கல கடல் தொட்டிங்கிறது என்னன்னா, அந்த பரிகாரம் பண்றப்போ அதை அந்த ஆடுகளை கழுவதற்கு, அந்த ஆடுகளை இது செய்யறதுக்காக செய்யப்பட்ட அந்த ஒரு பெரிய கடல் தொட்டியாட்டு இருக்கும், கடல் மாதிரி இருக்கு அந்த தொட்டி, அதான் வெண்கல கடல் தொட்டி. அது வெண்கலத்துல செய்யப்பட்டது. அந்த தொட்டிகளையும், அது மட்டும் இல்ல, அங்க பாருங்க, அதுக்கு அடுத்தது என்ன செய்யறாங்க பாருங்க, பாருங்க 14 செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகள் தூப கலசங்களை ஆராதனைக்கு அடுத்த சகல வெண்கல பனிமுட்டுக்களையும் அப்புறம் சுத்த பொன் சுத்த வெள்ளி தூப கலசங்களையும் அங்க இருக்கிற சேனாதிபதிகள் எடுத்துட்டு போயிட்டாங்க. ராஜா ஒரு சைடு ஒவ்வொன்றை கொள்ளையடிச்சிட்டு போனார். பிறகு அவனுடைய அந்த படை தளபதி அவன் தனியா அவனும் இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிட்டு போறான். இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த எருசலேம் என்ன செய்யப்பட்டது? கொள்ளையடிக்கப்பட்டது. மேல பாருங்க 9ஆம் வசனத்துல என்ன செய்யறாங்க பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். தீய போட்டு அடிச்சு எரிச்சுட்டாச்சு. நினைச்சு பாருங்க, அக்கினியில எரிச்சா என்ன ஆகும்? வீடு வாசல் அங்க இருக்கிற உங்களுக்குள்ள எல்லா சொத்து பத்துக்கள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். இதுதான் பழைய காலத்துல நடந்த காரியங்கள்.
ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, இந்த சிங்கம் அது வெறி பிடிச்சதுன்னு வைங்க, அதற்கு பசி எடுத்தால் எதையும் பார்க்காது, எல்லாவற்றையும் அடித்து கொலை செய்து, அது கண்ணுக்குட்டினும் பார்க்காது, ஆட்டுக்குட்டினும் பார்க்காது, அல்லது மான் குட்டினும் பார்க்காது, எல்லாவற்றையும் அது அடித்து அதனுடைய பசியை ஆற்ற அது செய்யும். அப்படித்தான் இது. அதான் அது சிங்கத்துக்கு அடையாளமாக அது கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரியம் பாருங்க. இவன் எப்படி அவனுக்குள்ளாக அந்த மிருகத்தன்மை இருந்தது என்றால், அந்த ஆண்ட ராஜாவை இவன் எப்படி அடிக்கிறான் பாருங்க. வாசிங்க, இதே 25ஆம் அதிகாரத்துல வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. அவன் என்ன செய்கிறான்னு பாருங்க. 25ஆம் அதிகாரத்துல 6, 7, 8 வாசிங்க. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்துக்கு கொண்டு போய் பாருங்க. இப்போ பாபிலோன் ராஜா யாரு? நேபுகாத்நேச்சார் கிட்ட இந்த ராஜாவை கொண்டு வர்றாங்க. இந்த ராஜாவை கொண்டு வந்து இப்ப இவனை என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. சீதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக பாருங்க, அந்த சீதேக்கியாங்கிறது அது ஒரு ராஜா. அந்த ராஜாவை கண்ணை கட்டி அவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, அவன் கண்களுக்கு முன்பாக அவனை வெட்டி, அது மட்டுமல்ல, இந்த சீதேக்கியாவின் ராஜாக்களை கண்களை பிடுங்கிறான். கண்களை குருடாக்குறதுன்னு என்னது? கண்ணை பிடுங்கி எடுத்துறது. நீங்க ஹிஸ்டரியில வாசித்திருப்பீங்க, ஒரு சில ராஜாக்கள் செய்த மிக கொடூரமான செயல்கள். அது வேதத்திலேயே இருக்கு. எப்போ? 2500 வருஷங்களுக்கு முன்பாகவே இப்படி நடந்திருக்கு. இது நடக்கும் என்று ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் இன்னைக்கு ஆளுகிற அதிகாரிகள் ஏன் அதே ஆவி. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? எப்பொழுது இந்த பூமிக்குள்ளே பிசாசினுடைய வல்லமை, அந்த ஆவி இறங்கினதோ, எப்படி முதல் மனிதனாகிய ஆதாமை அவனுடைய மனைவியை சீரழித்து போட்டதோ, அதே ஆவிதான் இன்றைக்கும் அது இருந்து கொண்டு ஜனங்களையும் ஆளுகிற அதிகாரிகளுக்குள்ளாக, ஜனங்களுக்குள்ளாக, ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் அது சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ பயத்தோடு இருக்க வேண்டும். நீங்க தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். எப்படி அங்கே தானியேல் தேவனுக்கு உண்மையாக இருந்த பொழுது தேவன் அவனை பாதுகாத்தாரோ, தேவன் அவனோடு கூட இருந்து அந்த தேவ மனுஷனை எல்லாருடைய கைகளில் இருந்து தப்புவிச்சார், அதை போல நம்மையும் தப்புவிப்பார். பாருங்க, இது நினைச்சு பாருங்க. அது ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜாவையே குடுங்கி கைகளை கால்களை கட்டி கண்களை குருடாக்கி போட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அழித்து போடுவது என்பது அது எவ்வளவு கொடூரமான செயல். இது எல்லாம் இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளாக நடந்தது. நேபுகாத்நேச்சார் பதவியேற்ற அந்த கிமு 625 539 வரைக்கும். நான் தான் சொல்லியிருக்கிறேன், கிமு என்பது டவுன்வர்ட்ஸா வரும். 600, 595, 590 இப்படி டவுன்வர்ட்ஸா தான் வரும். நம்ம இன்னைக்கு போறது அப்வேர்டு. நம்ம மேல போயிட்டு இருக்கிறோம். 2000, 2010, 2020 என்ற அப்வேர்டா போறது. நம்ம முன்னேறி போகிறோம். அது அவர்களுடைய நாட்கள் குறைத்து காணப்பட்டு அப்படியே கொண்டு வர, அதான் கணக்கெடுப்பாங்க. கிமு என்பது 0ல ஸ்டார்ட் பண்ணி 2000 வரைக்கும். இப்போ நம்ம இருக்கிறது 0ல இருந்து மறுபடியும் நம்ம 1, 2ல மேல போயிட்டு இருக்கோம். ஸோ இப்படித்தான் கணக்கெடுப்பாங்க. அதுல அந்த 625 முதல் 539 வரை அந்த 60 ஆண்டுகள், சுமார் 60 ஆண்டுகள் நேபுகாத்நேச்சார் இத்தனை காரியத்தை செய்தார். அதனாலதான் இந்த ஜனங்கள் அங்கே 70 வருஷம் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. எருசலேமில் எவ்வளவு வருஷம்? நீங்க அதைத்தான் நீங்க நேபுகாத்நேச்சார் உடைய நாட்களிலே இவர் சொப்பனம் காண்கிறார். வாசிங்க 7ஆம் அதிகாரம், தானியேல் 7:1 வாசிங்க. 7:1 வாசிக்கிறப்ப அங்க என்ன முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழுப்பின. பாருங்க,
தானியேல் அந்த நாட்கள்ல இனி வர்ற நாட்கள்ல என்ன ஆகும், இப்படி என்னுடைய ஜனங்கள் என்னை ஆண்ட ராஜாக்களை இவர்கள் அடித்து கொன்று போட்டார்களே, இப்படி ஆகிவிட்டது, இனி வர்ற நாட்கள்ல என்ன நடக்கும் என்று அவர் யோசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த சொப்பனத்தை தரிசனத்தை கொடுக்கிறார். பாருங்க, இந்த முதல் மிருகம் என்று சொல்லப்படுகிறது அது சிங்கமாக இருக்கிறது. அது இங்கே நம்ம பார்த்த இந்த பாபிலோன் நெபுகாத்நேச்சாருடைய சிலையிலே இருக்கிற இந்த பொன்னாக இருக்கிறது. பொன் பாபிலோன் ராஜ்யத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. கவனமா கேளுங்க. இப்போ முதல் ராஜ்யம் என்னது? பொன், பாபிலோன் ராஜ்யம். இப்போ இந்த ராஜ்யம் பிடுங்கப்பட வேண்டும். ஏன்னா அடுத்த மிருகம் பிக்சருக்குள்ள வர வேண்டும். அடுத்த மிருகம் என்ன செய்கிறது? அதற்கு அடுத்தது அங்கே என்ன மிருகம் வருகிறது? அடுத்தது இப்படி 4 காரியங்கள் இருக்க போறது. இப்ப நம்ம இன்னைக்கு முதலாவதாக இந்த சிங்கத்தை குறித்து நம்ம இப்ப பார்த்தோம். இந்த சிங்கம் அது என்ன செய்தது? முதலாக வந்த பொழுது அங்கிருந்த ராஜாக்களை பிடித்து அந்த தேவ ஆலயத்தையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த எருசலேம் பட்டணத்தையும் அழித்து கொன்று போட்டது. அது மட்டுமல்ல, இந்த ராஜாக்கள் பாபிலோன் ராஜா என்ன செய்து கொண்டிருந்தான்? சிலை வழிபாடுகளை பல வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தவன். அதனாலதான் இன்றைக்கும் அந்த பாபிலோன் மார்க்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இதுல இன்னொரு சொப்பனம் ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால், இதே காரியத்தை தேவன் யோவான் ஸ்நானகனுக்கும் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கும் தேவன் கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம இங்க வெளிப்படுத்துற விசேஷத்துல நீங்க வாசிக்கிறப்போ இதே காரியத்தை அவரும் சொப்பனத்தின் மூலமாக காண்கிறார். நீங்க வாசிங்க, வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிப்போம். ஏனென்றால் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது ஒன்றுக்கொன்று தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. நீங்க வாசிக்கிறப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்து நம்ம மற்ற காரியத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க 1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளக்கினது. இப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்து மரிச்சாச்சு, இயேசு கிறிஸ்து நாட்களிலே இருந்த அந்த தேவாலயமும் இடிக்கப்பட்டு அது ஒன்றோடு ஒன்று இல்லாதபடி அங்கே சாம்பலாக்கப்பட்டு அது பிரஜாதிகளுடைய கையிலே போயாச்சு. எப்படி நெபுகாத்நேச்சார் காலத்திலே நடந்ததோ அதை போல இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலேயும் அது நடந்தது. இப்போ இவரு யோவான் இப்ப எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு காட்டுப்பகுதியிலே ஒரு கடற்கரை ஓரத்திலே ஒரு இடத்துல போய் இருக்கிறார். அதை குறித்து நான் இன்னொரு நாளைக்கு அது பெரிதான அது ஒரு செய்தி, அதை தனியா நம்ம எடுக்கலாம். இப்ப இவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. இந்த தரிசனத்துல இவரு தான் கண்டதை தான் பார்த்ததை இவர் பேசுகிறார். அப்ப அவரு தரிசனத்துல பார்க்கிறாரு, அங்க பரலோக ராஜ்யம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது, நீ இங்க வா, இனி சம்பவிக்க போகிறதை நான் உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அங்க என்ன சம்பவிக்க போகிறது என்று அவர் சொல்றார். இப்ப பாருங்க, வாசிங்க 3ஆம் வசனம். சரி, 2ல இருந்தே வாசிக்கலாம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமரகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அது சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில்லில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றினது. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான
கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் போதும் பாருங்க. இங்க தானியேல் ஒரு சொப்பனம் காண்கிறாரு. அங்க ஒரு 4 ஜீவனை பார்க்கிறார். கரெக்டா? 7ஆம் அதிகாரத்துல தானியேல் 7ல நீங்க வாசிக்கிறப்போ அங்கே 3ஆம் வசனம் சொல்லுது, வெவ்வேறு ரூபங்களான பெரிய 4 மிருகங்களை கவனிக்கிறார். இப்போ இங்க அப்போஸ்தலனாகிய யோவானும் தரிசனத்துல பார்க்கிறாரு 4 ஜீவன்கள் என்றால் என்னது? அது ஒரு மிருகம்தான். ஒரு 4 ஜீவன் உள்ளதை பார்க்கிறாரு. இது மிருகமா இருக்கிறது, கொலை செய்கிறதாக, அங்கே அக்கிரமங்கள் அநியாயங்களை செய்கிறதாக இருக்கிறது. ஆனால் இங்க நீங்க பார்க்கிறதுக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஆமென். பாருங்க, ஏனென்றால் அவைகள் எப்படி இருக்கிறதாமா? முற்புறத்திலும் பிற்புறத்திலும் பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். மனிதனோ மிருகங்களோ எதுவுமே முன்னாடி மட்டும்தான் பார்க்க முடியும், பின்னாடி எதுவுமே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இவைகளுக்கு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முற்புறத்திலும் முன்னாலும் பின்னாலும், அதான் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாயிருந்தது. அதைத்தான் நீங்க இங்க பாக்குறீங்க. முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாயிருந்தது. அப்ப இதற்கும் என்ன சம்பந்தம்? இது கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம இந்த தரிசனத்தை முதலாவது முடிச்சுட்டு, தானியேலுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு பிறகு இதனோடு சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இது சபை காலங்களுக்குள்ளாக நடக்கிற காரியங்கள். அந்த காரியமானது தேசத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களில் இருந்து பிறகு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற காரியமாக இருக்கிறது. அது இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கிறது. நம்ம பார்க்கிறது, நம்ம கேட்கிறது நம்முடைய இருதயத்திலே பதிய வேண்டும். நான் ஏன் இதைய ஒவ்வொரு வாரமா கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் என்றால், நீங்க சொல்வதை கவனமாக கேட்டு கவனமாக குறித்து அதை குறித்து நீங்க தியானிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் ஏதோ ஒரு சும்மா ஏதோ 2 மிருகம் போட்டிருக்கு, 2 போச்சு, 2 வந்துச்சு, 2 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, ஏதோ பொம்மை படம் பார்க்குற மாதிரி எல்லாம் இல்லை. அதிலே ஞான அர்த்தம் உள்ளது, அதிலே மகிமையான காரியங்கள் இருக்கிறது. அது நம்மை தேவனிடத்திலே வழி நடத்த, நாம் இந்த பூமியிலே எப்படிப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி தேவன் நமக்கு உண்மையாய் உத்தமமாய் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார் என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு எச்சரிக்கையாகத்தான் இந்த வேதத்துல கொடுத்துருக்கு. ஏதோ இது நீங்க உலகத்தானை போல ஏதோ ஒண்ணு காரியமெல்லாம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு உலகத்தான் அவன் எப்படி வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் மனம் போன போக்குல போறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அப்படி ஜீவிக்க முடியாது. நம்முடைய தேவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுகிற தேவன். ஆமென். அதனாலதான் சபையிலே ஒழுங்கு வேண்டும். நம்ம அதைத்தான் ஒவ்வொரு புதன்கிழமையும் வேதத்தில் எடுக்கிறோம். இந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா சபை ஒழுங்குல அதை குறித்து அதை நம்ம பேசணும். ஒரு சபை என்பது அந்த சபையிலே போதகர் சரியாக இருக்க வேண்டும், அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் அந்த ஊழியத்திலே சரியாக இருக்க வேண்டும். அதே போல் அந்த சபையிலே இருக்கிற மூப்பர்கள் சரியாக இருக்க வேண்டும், அங்கே தர்மகாத்தாக்கள் சரியாக இருக்க வேண்டும், அங்கு இருக்கிற அந்த பாடல் குழு சரியாக இருக்க வேண்டும், அங்க இருக்கிற விசுவாசிகள் சரியாக இருக்க வேண்டும். அது சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் எடுக்கிற அந்த சண்டே ஸ்கூல் என்று சொல்லப்படுகிற அந்த கிளாஸ் அது எப்படி நடக்க வேண்டும், அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன போதிக்க வேண்டும், அது மட்டுமல்ல சபைக்குள்ளாக என்ன விசுவாசத்துல இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க, எல்லாவற்றையும் இந்த வேதம் நமக்கு கற்பித்திருக்கிறது. அது வெறுமன நம்மை சும்மா எந்திரிச்சிட்டு போறதுக்கு இல்லை. இன்னைக்கு அநேக இடங்களிலே அநேக ஸ்தாபனங்களிலே அதான் நடக்குது. சண்டே சர்வீஸுக்கு போனீங்களா? போனோங்க. எப்போ போனீங்கன்னா ஆமீன் போடுறதுக்கு போனோம்பாங்க. இல்லாட்டி வெளியில நிற்பாங்க, எங்க கேட்டுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க. சும்மா நான் போய் சர்ச்சில் என்ற காலை வச்சுட்டு வந்தேன், இல்லை சர்ச்சு வழியா அப்படியே கடந்து போனேன், எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, கூட்டமா இருந்தனால அப்படியே போயிட்டேன். இப்படிப்பட்ட விசுவாசிகளை தேவன் தெரிந்தெடுப்பதில்லை.
அவன் விசுவாசியே அல்ல, அவன் ஒரு பாவனை விசுவாசி. அதனாலதான் நம்மளுடைய தேவனை நாம் ஆராதிக்கிற பொழுது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நீங்க எல்லா காரியத்திலும் சரியாக இருக்கும் பொழுது தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். ஆமென். எப்படி தானியேல் சரியாக இருக்கும் பொழுது அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவே அவனை கொண்டு வந்து ஒரு பெரிய அதிகாரியாக வைத்தார். அவன் ஒரு அடிமைப்பட்டு வருகிறான், ஒரு சிறு வாலிபனாக வருகிறான். ஆனால் தேவன் அவனுக்குள்ளாக இருந்து அவனை கனப்படுத்தினார். ஆமென். அதனாலதான் நம்மளையும் ஆண்டவர் என்ன வச்சிருக்காராமா, அங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 1 பேதுருல நம்ம வாசிக்கிறப்போ தேவன் நம்ம எப்படி வச்சிருக்காராமா இந்த பூமியில. வாசிங்க, பேதுரு 1 பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். பாருங்க, அந்தகாரத்திலிருந்து அப்படின்னு என்னது, நம்ம இந்த பூமிக்குள்ள ஒரு இருளுக்குள்ளாக இருந்தோம். ஒரு இருளான காரியங்களை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தகப்பன்மார்கள் அங்க இருளான காரியங்களை செய்து வந்தார்கள். அது வெளிச்சத்தினுடைய காரியம் அல்ல, தேவனுக்குரிய காரியம் அல்ல. வெளிச்சம் என்பது தேவனை குறிக்கிறது. அப்ப தேவனுக்குரியதை அவர்கள் செய்யாமல் மனித வழிபாடு, மனிதனுக்கு பிரியமானதை செய்கிறது தான் அந்தகாரம். அப்ப அந்த அந்தகாரத்திலிருந்து அந்த தேவனுடைய அந்த ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அப்படி அழைத்தவருடைய அந்த புண்ணியம், அது நமக்கு கிடைச்ச புண்ணியம். இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்களே, ஐயோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் நீங்கன்னு. ஆமென். தேவன் நமக்கு அந்த புண்ணியத்தை கொடுத்திருக்கார். அதை நீங்க சொல்றதுக்கு தேவன் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக வைத்திருக்கிறார். அதான் சுவிசேஷகம். அதனாலதான் ஆண்டவரும் சொன்னாரு, போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன்னார். அதனாலதான் இன்றைக்கு முழு உலகத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா இடத்திலும் பிரசங்கிக்கப்படுகிறது. அது யார் அடிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, யாரும் தடை செய்ய முடியாது. அதற்கு விரோதமா எழும்புறவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆண்டவர் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கு. தேவன் பொறுமையா இருக்கிறார் என்றால் ஒரு காரணத்துக்காக. ஒரு சில காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால் அவர் பொறுமையா இருப்பார். எப்படி அவர் அந்த பூமியிலே வந்து நமக்காக மரிக்கும் வரை அவர் பொறுமையாக இருந்தாரோ, அதனாலதான் ஆண்டவரை பார்த்து கன்னத்தில் அடிக்கிறப்போ அல்லது தலையில கொட்டுறப்போ அவர் நினைச்சிருந்தாருன்னா, கொட்டுறவன் கையை ஓங்குறப்பவே அவன் கையை நிறுத்தி இருக்கலாம். ஆமென். அதனாலதான் ஆண்டவரை பிடிக்க வர்றப்போ அங்க பேதுரு அந்த அருவாள் எடுத்து, அந்த கத்தி எடுத்து காதை வெட்ட போறான், ஒருத்தனுடைய காதை. அப்ப ஆண்டவர் சொல்லாரு, நீ ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி அந்த மங்கூஸ் அவன் பேரு, அவனுடைய காதை எடுத்து மறுபடியும் ஆண்டவர் ஒட்ட வச்சு அவனை அனுப்பிச்சு விடுறாரு. பாருங்க, அப்போ தேவனால செய்ய முடியாதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு செகண்ட்ல, ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமில்லாம பண்ணி போடுவார் இந்த உலகத்தை. ஆனால் பொறுமையோடு இருக்கிறார். ஏன் பொறுமையா என்றால், நாம் இந்த பூமியிலே அநேக காரியங்களை தேவனுக்காக செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சந்ததியாக இருக்க வேண்டும். ஒரு கால் நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த ஹிட்லர் காலம் இருந்தது, உங்களுக்கு தெரியும். ஜெர்மனியை ஹிட்லர் ஆண்டுட்டு இருந்தார். ஹிட்லர் காலத்திலேயே இந்த 1ஆம் உலக போர்லயே இந்த உலகத்தை அழிச்சிருந்தா நீங்களும் நான் ஆண்டவர் இடத்துல போயிருக்க முடியுமா? நம்ம பிறந்திருக்கவே இல்லை அப்பெல்லாம். ஏன் தேவன் பொறுமையா வைத்திருந்தார் என்றால், நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். ஆமென். நம்மை அவர் இந்த பூமியிலே தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்த ஜனமாக இருந்திருக்கிறோம். ஆமென். அதனாலதான் தேவன் பொறுமையோடு இருக்கிறார். பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சார் காலத்திலே அவன் அவ்வளவு அட்டுழியங்கள் அநியாயங்களை செய்து, அந்த நாட்களிலே அவன் மிக கடுமையாக நடந்து கொண்டான். அதனால அவனுடைய ராஜ்யம் என்ன செய்யப்பட்டதாமா? அதைத்தான் நீங்க இங்க வாசித்தீங்க. நம்ம வாசித்து நம்ம சீக்கிரம் முடிக்கலாம். வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல
அங்க என்ன நடக்குதுன்னு வாசித்து அடுத்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம தியானிக்கலாம். தானியேல் 7 எடுத்து சீக்கிரம் வாசிக்கலாம். 7 நாளை வாசிங்க. முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது, ஆ, அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. ஆ. நான் பார்த்து கொண்டிருக்கையில் ஆ. அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. பாருங்க, நல்லா பாருங்க. அந்த கழுகுக்கு செட்டை மாதிரி இருக்குது. செட்டைன்னா என்னது? பறந்து அங்கங்க போய் எல்லா ராஜ்யத்தையும் அவன் சீரழித்து போட்டான். எருசலேம் மட்டுமல்ல, அநேக தேசங்களை, அதை நான் ஒரு தடவை உங்களுக்கு லிஸ்ட் போட்டு சொல்லியிருந்தேன் முதல் வாரமே. அவன் எங்கெங்கு சென்றான், என்னென்ன செய்தான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ அவன் எல்லா இடங்களிலும் கழுகு எப்படி பறந்து சென்று எல்லா இடத்தில் இருக்கிறது, எல்லா இறைகளையும் எடுக்கிறதோ, அதே போல இவனும் தனக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை, சிங்கம் எப்படி பறந்து அங்கங்க போய் செய்யுமோ அதை போல இவனும் அங்க பறந்து சென்று எல்லாவற்றையும் செய்தான். ஆனால் இப்பொழுது என்ன செய்யப்பட்டதாமா? அவனுடைய இறகு பிடுங்கப்பட்டு, அது வாசிங்க, தரையிலிருந்து எடுக்கப்பட்டு அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல இரண்டு காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. ஆ, மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. போதும். இப்போ இந்த பூமியிலிருந்து வேற ஒண்ணு தேவன் எடுக்கிறார். ஆமென். அப்ப அந்த அவனுக்கு இருக்கிற அந்த இறகு பிடுங்கப்பட்டாச்சு. இப்ப வேறொரு மனிதனை அவர் தரையிலிருந்து எடுத்து, அது மனுஷனை போல 2 கால்ல நிக்குது. இங்கே 2 ராஜ்யங்களாக அது பிரியறதுதான். அது 2 கால்கள். 2 கால்கள் என்பது இந்த பாபிலோன் ராஜ்யம் இப்ப என்ன செய்யப்படுதாமா? 2ஆக பிரிக்கப்படுகிறது. கவனமா கேளுங்க. முதல் ராஜ்யம் என்பது பாபிலோன் ராஜ்யமாக மாறினது. பாபிலோன் அங்கே எல்லா நாடுகளுக்கும் இந்த நெபுகாத்நேச்சார் தான் கண்ட்ரோல்ல வந்தார். ஆனா இவனுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் அதிகமாய் தேவன் அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். முற்றுப்புள்ளி வச்சு அவனுக்கு இருக்கிற அந்த சிறகை பிடுங்கி போட்டு இப்போ அது 2ஆக ஆண்டவர் செய்கிறார். இப்ப அது என்ன செய்யப்பட்டதாமா? 2ஆக எந்திரிச்சு நிக்குது. அதுதான் என்னது? மேசியா பெர்சியா ராஜாக்கள், மேதிய பெர்சிய ராஜாக்களாக அது மாறுது. அதான் அடுத்தது நீங்க அந்த செஸ்ட் பகுதியில் வர்றப்போ 2 கைகள் வருகிறது. அதை நம்ம வர்ற வாரத்துல வாசிக்கலாம். அது மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு என்ன கொடுக்கப்பட்டது? மனித இருதயம் அதற்கு கொடுக்கப்படுகிறது. அது எப்படி கொடுக்கப்பட்டது, என்ன செய்யப்பட்டது என்று சொல்லி வர நாட்களை நம்ம தியானிப்போம். இன்றைக்கு நம்ம பார்த்த இந்த சிங்கம், அது ஒரு மிருகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அது வெறிபிடித்ததாக, அது அன்றைக்கு இருந்த மற்ற ராஜாக்களை கொன்று குவித்து ஜனங்களை அடிமைப்படுத்தி அங்கே ஒரு பெரிய ஒரு அரசாங்கமாக அது நிறுவப்பட்டது. பாபிலோனிய ராஜ்யமாக, உலகத்திலே பாபிலோனிய ராஜ்யத்தை குறித்து நீங்க கதையெல்லாம் இருக்கு. நீங்க பாபிலோன், கிங்டம் ஆஃப் பாபிலோன் புக்கெல்லாம் இருக்கு. நீங்க நிறைய ஆங்கில புத்தகங்கள் இருக்கு, தமிழ் புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எடுத்து நீங்கள் படித்தீர்கள் என்றால் அவர்களுடைய ராஜ்யம் அவ்வளவு மேன்மையான ராஜ்யமா இருக்கும். அவர்கள் நாட்களில் தான் உலகம் முழுசும் அங்கே அநேக காரியங்கள் செய்யப்பட்டது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்தில் அடிமைப்பட்ட பொழுது இன்றைக்கும் எகிப்தில் இருக்கிற பிரமிடு கட்டப்பட்டதோ, இவர்கள் அங்கே 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது இன்றைக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டதுதான் அந்த பிரமிடு என்பது. அது இன்றைக்கும் உலக அதிசயமா இருக்கிறது. அதே போல இந்த பாபிலோன் என்பது இன்றைக்கு இருக்கிற, அது எதற்கு அடையாளமா இருக்கிறது நான் சொன்னேன். பாபிலோன் என்பது இன்றைக்கு இருக்கிற ஈராக், மத்திய கிழக்கு நாடுல இருக்கிற ஈராக், செல்வ செழிப்பான தேசம். அது அவ்வளவு பெரிய தேசத்தை அவன் முழு உலகத்தையும் அவன் ஆண்டு கொண்டு வந்து பெரிதான காரியத்தை செய்தான். ஆனால் அவனுக்குள்ளாக இருந்த அந்த எல்லா வல்லமைகளையும் தேவன் பிடுங்கி போட்டார். இப்ப அடுத்து அது 2ஆக பிரிந்து போகிறது. அதற்கு சித்தமானால் வர நாட்கள்ல அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கிறது, அதற்கும் அங்கே நெபுகாத்நேச்சார் கண்ட அந்த சொப்பனமும், பிறகு இந்த தானியேல் கண்ட சொப்பனமும், யோவான் கண்ட சொப்பனமும், இது 3 ஒன்றாக இருக்கிறது. அது ஒன்றோடு ஒன்று இணைந்து அது எப்படி வேத வசனம் இன்றைக்கும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று கர்த்தருக்கு சித்தமானால் வர நாட்களில் நம்ம தியானிப்போம். நாம் ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகலத்தையும் அறிந்தவரே, எல்லாவற்றையும் உண்டாக்கி உருவாக்கி மனிதனை ஆண்டவரே நீர் படைத்திருப்ப அவன் உமக்கு பிரியமாய் உமக்கு உண்மையாய் உம்முடைய வார்த்தையின்படி பரிசுத்தமாய் நடக்க வேண்டும், உமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது மனிதன் உம்முடைய வார்த்தைக்கு செவிகொடாதபடி தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய சிந்தனைகளை, நினைவுகளை ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவரே அழிவுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பூமியிலே சாபத்தை, மரணத்தை வருவித்துக் கொண்டான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒரு பெரிதான காரியங்களை செய்ய இந்த பூமியிலே மனிதனாய் இறங்கி வந்தீரப்பா. ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் நீர் ஏற்படுத்தி அந்த ராஜ்யங்களில் ராஜாக்கள் உம்முடைய பிள்ளைகளை நீர் எவ்விதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். இது அந்த நேரத்தில் வாசித்து தியானித்த உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நெபுகாத் நேச்சார் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை செய்து அதை அநேக ஜனங்கள் வழிபடும்படி செய்ய பொழுது அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்காதபடி எவ்வளவு ஆண்டவரை உமக்காக வைராக்கியமாய் நின்றாரோ, அதே போல நாங்களும் இந்த பூமியிலே எங்களுக்கு விரோதமாய் உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியத்தையும் விட்டு உமக்கு பிரியமானதை, உமக்கு உண்மையானதை, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்கத்தக்கதாக நாங்களும் அந்த சத்திய வார்த்தையின்படி நிற்க கர்த்தர் எங்களுக்கு நீர் வார்த்தையின் மூலமா இன்றைக்கும் நீர் பேசிக்கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலே வாசித்து தியானித்த வார்த்தையின் மூலமாய் தொடர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமான காரியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டும். நீரே மகிமைப்படும். கேட்ட ஒவ்வொருவருக்கும் அது பிரியமாய் உம்முடைய வார்த்தையின்படி இருக்க தேவ இரக்கம், தேவ தயவு ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்.